அண்ணன் தான் எப்பவுமே. ஒரே கடவுள் சிவகார்த்திகேயன் மட்டும்தான். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே மயிலே. சிவகார்த்திகேயன் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க சார். படம் சூப்பரா ஓடும் படம். அதரோட ஆக்டிங் எப்படின்னா இருக்கு? யார் சார்? ஜெயம் ரவி ஆக்டிங். அகரெல்லாம் பிச்சு பேர் கடலை ஏத்துறா சார். படம் செம தெரியும். ஜெயம் ரவி மாஸ் வில்லன் ஆன்டி அவர் தான் வில்லனா நடிச்சிருக்காரு. சும்மா அவரும் தெரிவிக்க விட்டுருக்காரு. எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு படம். நல்ல ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா தமிழ் உணர்வும் நல்லா தூண்டிருக்காங்க சார். நல்ல சூப்பர் படம் சார் இது. உங்க சார் மியூசிக் எப்படி சார் இருக்கு? மியூசிக் நல்லா பிஜிஎம்லாம் சூப்பரா போட்டுருக்கா சார். நல்லா நல்லா அந்த இருக்கு படம். நல்லா என்ஜாய் பண்ண படம். சூப்பரா 3 ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் சார். சூப்பர். தமிழ் வாழ்க. சூப்பரா இருக்கியா படம்? அருமையா இருக்கு. ரொம்ப மாசா நடிச்சிருக்காப்புல. ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருப்பா. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. தமிழ் வாழ்க. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக படம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. நிறைய பேர் பார்க்கணும். நல்லா இருக்கு படம். எல்லா மொழியும் தேவைதான். தேவைக்கு தேவை. தமிழ் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு முக்கியமா தேவைன்றது படத்தை சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சிவகார்த்திகேயன் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. படம் பிடிச்சிருந்தா உனக்கு? படம் சூப்பரா இருந்தது. தமிழ் மொழிக்காக போராடின ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த படம் வந்து பெரிய சமர்ப்பணம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருக்கு? என்னோட ஆக்டிங் ரொம்ப எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. வேர்ட்ஸ் இல்ல. ரொம்ப எமோஷனல் ஆகும். நிறைய இடத்துல ரொம்ப எமோஷனல் பார்த்து ரியல் லைஃப்லயும் சரி ஏதோ ஒரு படம் நடிச்சாலும் சரி அவர் எமோஷனல் ஆனா எங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. பட் இந்த டைம் அந்த எமோஷனல் வந்து நல்ல விதத்துல சேர்ந்துருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையா இருக்கு. மொழியை வந்து படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? சூப்பரா இருக்கா? அருமையான படம். இதுதாங்க படம் பார்க்கணும். அரசியலோட தாண்டி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இது 2வது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு இந்தி திருப்பி நீங்க வந்து தமிழ்நாடு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு ஒன்று இருக்கிறதே இருந்திருக்காது. அப்போ வந்து மாணவர்கள் கையில ஒரு போராட்டம் எடுக்கணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். படத்தை பார்க்கவும் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் இதுலேயே வந்து நிறைய சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்கணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்காங்க. ஒரு படமா பார்க்கும்போது நல்ல படம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வேற ஒன்றும் கிடையாது. பட் இதுல வந்து அரசியல் சார்ந்து இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் இருக்காங்க. அவங்க எந்த அரசியல் கட்சியும் சாராதவங்க தான். இது அரசியல் கிடையாது. மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் வெற்றி அப்படின்றத வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பார்க்கலாம். நம்ம மொழி சார்ந்து நம்ம அந்த ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதை வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டுல எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி லைக் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் தான் எல்லாருமே மாறிச்சு. அந்த மாதிரி வந்து இந்த வரலாறு நம்ம என்ன இனிமே எல்லாருமே அது பற்றின ரிசர்ச் வரலாறு கூட போய் படிப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் பண்ணதை நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி கருத்து நல்ல கருத்து கொண்டு ஜெயம் ரவி வில்லனா பண்ணிருக்காரு. எப்படி பண்ணிருக்காரு? எனக்கே ஒரு எதிர்ப்பு அசிங் போல இருக்கும். என்ன ஃபோட் எவ்வளவு மார்க் தருவீங்க? என்ன ஃபோட் எவ்வளவு மார்க் தருவீங்க? 8. படம் எப்படி பண்ணிருக்காரு? ஜெயம் ரவி ஹீரோனி எப்படி? உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுங்க? இன்டர்வல் பிளாக். இது உண்மையை கதை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட் தருதுங்களா? மியூசிக் ஸ்லாப் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி பயங்கரமா இருக்கு. ஐயா இந்திய படிக்க சொல்லி எங்க உயிரை வாங்காதீங்கய்யா, எங்களால் முடிஞ்சா படிக்கிறோம் இல்லைன்னா விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் பயங்கரமா இருக்கு. என்னன்னா எஸ்கே வந்து என்ன பண்ணுவாருன்னா அதர்வா வந்து சர்டிஃபிகேட்டை கொளுத்துவார், டிகிரி சர்டிஃபிகேட்டை. அதுக்கு எஸ்கே போட்டு காலெல்லாம் உடச்சிடுவாரு. என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த படிச்சு அந்த வேலை கிடைக்கல, நம்ம அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேஸ்ட் தானே. இப்பயே நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இப்போ தமிழில் பேசினா வேலை கிடைக்கல, அதனால தான் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன தோணும், இந்த பொங்கலுக்கு வந்து போகிக்கு வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேஸ்ட்டாக தானே இருக்கு, அதை கொண்டு கொளுத்திடுவோம் தோணும் இல்லையா? அதை தான் அவர் பண்ணியிருக்காரு படத்தில். அந்த சீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
படம் ஓவராலா பயங்கரமா இருக்கு. எல்லாமே பாட்டு, டிவியோட மியூசிக் சூப்பரா இருக்கு. ராஜா என்பதை பாரு ராஜா, உண்மை புரிய ராஜா. இதுல எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க தெரியும் ராஜா. இதுதான் படம் மீடியா. இப்ப கேள்வி கேளுங்க. நான் தான் சொன்னேன், நீ வருத்தப்படாத வாலிபன் சங்கம் ரஜினி முருகன் பார்த்தும் மண்டியில ஏறாது. நீ வந்து சரி நின்ற கேரக்டர் சிவகார்த்திகேயன் தான் நீ பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். தாயை கத்துக்கலாம், தமிழ் மொழியை கத்துக்கலாம். புரியுதா? இது எல்லா கண்ட்ரியும் போராடுது தெரியுமா? கேரளாவும் ஆந்திர பிரதேசம் இந்த மொழி வேணுன்னு. அதுக்கு தான் இந்த படம். புரியுதா? படம் எப்படி படம் தான் பார்க்கலாம், தயவு கேட்காதுங்க. உண்மை சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்தது. என்னோட வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாம நான் இப்போ குறிச்சுதான் பேசுறேன். அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸில் நடந்தது, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் நடந்தது, மதுரையில் நடந்தது, திருச்சியில் நடந்தது, கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில கொத்து கொத்தா நிறைய பேர் செத்தாது நடந்தது. இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இது ஒரு வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறா கூட எடுத்துக்கலாம். அதை இவ்வளோ கிளியரா தத்ரூபா டெலிவர் பண்ணிருக்கா. முக்கியமா மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் ரொம்ப சூப்பரா சார். நீங்க போடுற ஒவ்வொரு பாட்டும் சரி, ஒரு விஷயம் சரி, எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் முக்கியமா அதாவது அந்த ஒரு பொள்ளாச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், எல்லாரையும் சுட்டு போட்டுருவாங்க. சுட்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தம்பி தமிழை காப்பாற்ற தெலுங்கு வருது, ஹிந்தி தமிழை காப்பாற்ற மலையாளம் வருது, தெலுங்கு வருது, குஜராத் வருது, எல்லா மொழியும் வருது. ஆனா நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்ற போது ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா தமிழ்காரன் எல்லாத்துக்கும் சோறு போடுறேன், நான் தமிழன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ அழகா புரிய வச்சிருந்தாங்க. என்ன சொல்ல வராங்க? தமிழ் வந்து தமிழை பத்தி தான் ப்ரோ கதை. தமிழ் எல்லா லாங்குவேஜஸ் பத்தி தான் கதை. சூப்பரா இருக்கு. எல்லாமே பாலிடிக்ஸ்ல இருந்து லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் எப்படி பார்க்கணுன்ற படம் சூப்பரா இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுல, சூப்பரா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்த்து சாட்டிஸ்ஃபை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ, சூப்பரா இருக்கு.